5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா, அப்படி நீங்க ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா, வெற்றி பெற வச்சிட்டீங்கன்னா, நான் அடிக்கடி வருவேன். அடிக்கடி வர்றதா தஞ்சாவூர் மாவட்டம். நான் உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்கிறேன். மாசத்துக்கு 2 முறை பாராளுமன்ற தொகுதிக்கு வந்து தஞ்சாவூருக்கு வந்து உங்களோட தங்கி உங்களுடைய பாராளுமன்ற கூட வச்சு உறுப்பினர் கூட வச்சுக்கிட்டு உங்களுடைய மாவட்ட அமைச்சர் உங்களுடைய மாவட்ட செயலாளர் கூட வச்சுக்கிட்டு இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு என்னென்ன தேவையோ உங்களுக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ அத்தனையும் முதலமைச்சர் கொண்டு போய் சேர்த்து அனைத்தையும் 100% செய்து கொடுக்கின்ற இந்த பணிகள்ல நான் முழு மனசோடு ஈடுபடுவேன். இப்ப நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன். நான் சொன்ன சொல்ல காப்பாத்துவேன். நான் கலைஞர் பேர சொன்னதுதான். இப்போ நீங்க வாக்குறுதி கொடுக்கணும். ஏன்னா நீங்களும் கலைஞர் பேரன் தான், நீங்களும் தந்தை பெரியாருடைய பேரன்கள் தான், நீங்களும் பேரறிஞர் அண்ணாவுடைய பேரன்கள் தான். நாம அத்தனை பேரும் ஒரே குடும்பம். மோடி சொல்றாருல்ல திமுக குடும்ப ஆட்சி. ஆமா, குடும்ப ஆட்சி தான். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுமே கலைஞருடைய குடும்பம் தான். நீங்க ஒவ்வொருத்தரும் நாம ஒவ்வொருத்தரும் லட்சிய பேரன்கள், கலைஞருடைய கொள்கை பேரன்கள், தந்தை பெரியாருடைய கொள்கை பேரன்கள். இப்போ நீங்க நமக்கு இருக்கக்கூடிய ஒரே லட்சியம், ஒரே கொள்கை, திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாட்டில் 40க்கு 40 நம்முடைய கூட்டணி ஜெயிக்க வைக்கணும். ஒன்றிய பாசிச பாஜக அரச மோடி அரச துரத்தி அடிக்கணும். இது மட்டும்தான் நம்முடைய ஒரே வேலை. செஞ்சு காட்டுவோமா? 5 லட்சம் நிச்சயம். 4ஆம் தேதி காலையில தொலைக்காட்சி ஓபன் பண்ணி பார்ப்பேன், ஆன் பண்ணி பார்ப்பேன். 5 லட்சத்துக்கு கீழே குறைஞ்சது அப்புறம் எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். அந்த உண்மையோட சொல்றேன். அதே போல நம்முடைய 2021 சட்டமன்ற தேர்தலில் கழக வேட்பாளர் உங்களுடைய மண்ணின் மைந்தன் மாண்புமிகு TRB ராஜா அவர்களுக்கு வாக்கு சேகரித்து வந்தேன். அப்போ அவரை கிட்டத்தட்ட 38,000 வாக்கு வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியை பெற்று கொடுத்தீங்க. அதற்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதற்காகத்தான் தலைவர் வந்து இப்ப அவருக்கு அமைச்சர் பொறுப்பும் கொடுத்து இந்த தஞ்சை மாவட்டத்திற்கு மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை கொடுத்திருக்கிறார். அவர் இப்ப தஞ்சை மாவட்டத்துக்கு மட்டும் பொறுப்பு அமைச்சர் கிடையாது. அண்டால் பேர்லாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் அந்த அளவுக்கு வார்த்தையே கிடையாது. ஆட்டுக்குட்டி புலிக்க சமம். அதாவது கோயம்புத்தூர்ல நம்முடைய அமைச்சர் TRB ராஜா அவர்கள் தான் தலைவர் அவர்கள் பொறுப்பு அமைச்சர் அமைச்சிருக்கிறாரு. நீ போய் அங்க போய் பாரு, ஒரு இளைஞர் நீ தான் உன்னாலதான் முடியும் அப்படின்னு தைரியமா அனுப்பிச்சிருக்கிறாரு சகோதரர் TRB ராஜா. அங்கேயும் போய் சாதிச்சு வெற்றியை பெற்று தருவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு இருக்கா? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், உங்களுடைய அமைச்சர் கண்டிப்பா அதை செய்து காட்டுற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதிக்கு இந்த 3 வருஷத்துல நாம செஞ்சிருக்கக்கூடிய சில பணிகளை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டோமா? மன்னார்குடி நகரில் பாதாள சாக்கடை திட்டம் 151 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மன்னார்குடி புறவழி சுற்றுச்சாலை அமைக்கும் பணி 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நீடாமங்கலத்தில் ரூபாய் 170 கோடி மதிப்பீட்டத்தில் மேம்பாலம் கட்டப்பட்டு வருகிறது. இதன் மூலம் மிகப்பெரிய இடையூறு விரைவில் முடிவுக்கு வர உள்ளது. மன்னார்குடியில புதிய பேருந்து நிலையம் ரூபாய் 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருகிறது. கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, எல்லாரும் அப்படியே திரும்பி பாருங்க. வர்றது புதிய பஸ் ஸ்டாண்டு 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உங்களுக்கு புதிய ரயில்வே புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு. விரைவில் கட்டப்பட்டு முதலமைச்சர் அவர்களே வந்து திறப்பாங்க. அதே போல கிராமப்புற சாலை ரூபாய் 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. 60 வருடங்களாக முக்குளம் சாத்தனூர் ஊராட்சியில தீர்க்கப்படாமல் இருந்த நில உரிமை பட்டா பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. இதெல்லாம் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள். இப்போ வாக்குறுதிகள் தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லுவார், எப்பவுமே தேர்தல் அறிக்கை வெளியிட்டு சொல்லுவார், செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவருடைய வழியில வந்த நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்வதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்வார். அந்த நம்பிக்கை இருக்கா? அவர் கொடுத்திருக்க வாக்குறுதிகளை சில மட்டும் இங்க படிக்கிறேன். சட்டுருட்டி வாய்க்கால்ல 2ஆம் கட்ட சீரமைப்பு பணி ரூபாய் 20 கோடி மதிப்பீட்டில் தொடங்கப்படும். ஆய்க்குடி பாலம், தலையாமங்கலம் பாலம், இடையார்நத்தம் பாலம், அகரக்குடி பாலம், சிங்கன்குளம் பாலம், மன்னார்குடி நகர புது பாலம், கர்த்தனாபுரம் பாலம் உள்ளிட்ட பாலங்கள் ரூபாய் 42 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். ரூபாய் 14 கோடி மதிப்பீட்டில்
கட்டப்பட்டு வரும் மன்னார்குடி, நீடாமங்கலம், கோட்டூர் ஒன்றிய அலுவலகங்கள் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும். பட்டுக்கோட்டை மன்னார்குடி புதிய ரயில் பாதை அமைக்கப்படும். மன்னார்குடியில விளையாட்டு அரங்கம் அமைக்கப்படும். அது நான் தான் செஞ்சு தரணும், நான் தான் அமைச்சர், செஞ்சு தருவேன், நம்பிக்கை இருக்குல்ல. இதே மாதிரி இன்னும் பல தேர்தல் இருக்கையில இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றா நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. பெண்கள் வந்திருக்கீங்க, உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்கிறோமா, 2014 ஆண்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? மகளிர் நீங்க சொல்லுமா, 450 ரூபாய் இருந்துச்சுமா. 2014 10 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை 450 ரூபாய். இப்ப எவ்வளவுமா கேஸ் சிலிண்டர் விலை? 1200. ஏத்துனது யாரு? அந்த அளவுக்கு தெளிவா இருக்கீங்கல்ல. ஏத்துனது மோடியுடைய அரசு. இப்போ தேர்தல் வருதுன்னு நாடகம் ஆடுறாரு, உங்களை எல்லாம் ஏமாத்துறாரு. வாயில நல்லா வடை சுடுவாரு. நம்ம சொல்லுவோம்ல, அதாவது பொய் சொல்றவன சொல்லுவோம் வாயில நல்லா வடை சுடுறான்னு. திரு மோடி இருக்காருல்ல, வாயில வடை சுட்டு மத்தவனுக்கு கொடுக்க மாட்டாரு, அந்த வடையை அவரே சாப்பிட்டுருவாரு. அந்த அளவுக்கு பயங்கரமான பிரதமர்னா திரு நரேந்திர மோடி அவர்கள். இப்போ மகளிருக்கு பரிசு தொகைன்னு 100 ரூபாய் கம்மி பண்ணிருக்காருமா. ஏத்துனது எவ்வளவு? 800 ரூபாய் ஏத்திட்டு இப்ப 100 ரூபாய் கம்மி பண்ணிருக்காரு. ஏமாந்துருவீங்களா? ஏமாறாதீங்க. நம்மோட தலைவர் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காரு, நாம இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா கேஸ் சிலிண்டர் விலை, ஒரு கேஸ் சிலிண்டர் விலையும் 500 ரூபாய்க்கு நான் தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். கொடுப்பார், நம்பிக்கை இருக்கா? நிச்சயம் இருக்கா? அதே மாதிரி பெட்ரோல் விலை, 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. கொடுப்பார், நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி டீசல் விலை, 1 லிட்டர் டீசல் 65 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லி தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. கொடுப்பார், நம்பிக்கை இருக்காமா? அதே மாதிரி நம்முடைய தேசிய நெடுஞ்சாலை நேஷனல் ஹைவேஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க, ஒவ்வொரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டருக்கு ஒரு டோல் பூத் இருக்கும். பணம் வசூலிப்பாங்க. இந்த ரோட்ல போகணும்னா 50 ரூபா கொடுங்க, 120 ரூபா கொடுங்க, 200 ரூபா கொடுங்க வசூலிப்பாங்க. இப்ப தலைவர் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கார், இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுச்சுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூத்துகளும் சுங்கச்சாவடியும் அகற்றப்படும். இனிமே தேசிய நெடுஞ்சாலையில நம்ம பயணம் பண்ணணும்னா ஒன்றிய அரசுக்கு 1 ரூபா கூட கட்ட தேவையில்லைன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் செய்வார்னு நம்பிக்கை இருக்கா? ஏன் இந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்துச்சுன்னா நான் சொல்றேன், நம்முடைய தலைவர் அவர்கள் 2021 உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், மக்களுடைய ஆதரவை பெற்று மக்களுடைய அன்பை பெற்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். அவர் ஒன்னும் யார் காலையும் விழுந்து டேபிள் சேர் கடையில பூந்து போய் முதலமைச்சர் ஆகல. நான் யார சொல்றேன்னு தெரியுதா? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா அம்மா? அது யாருன்னு கீழே படுத்திருக்காரு யார் தெரியுதா? முட்டி போட்டிருக்காரு யார் தெரியுதா? தலைவர் வந்து அவருக்கு செல்ல பேரே வச்சுட்டாரு. இனிமே நான் உங்களை எடப்பாடி பழனிசாமி கூப்பிட மாட்டேன், ஊர் பேருக்கு அசிங்கம். அந்த ஊருக்காரனே சொல்றான், தயவு செய்து எடப்பாடி பழனிசாமி கூப்பிடாதீங்க. தலைவர் பேர் வச்சுட்டாரு, பாதம் தாங்கி பழனிசாமி. என்ன பண்ணிட்டு இருக்காருமா? என்ன பண்ணிட்டு இருக்காரு? கீழே படுத்திருக்கிறது யாருன்னு தெரியுதா? முன்னாள் முதலமைச்சர். என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியுதா? பாத பூஜை எல்லாம் கிடையாது. அவர் காலை வாரி விடுவார் தவிர பாத பூஜை எல்லாம் பண்ண மாட்டாரு. சில்லற, வெறும் சில்லற தேடிட்டு இருக்காரு. பாக்கெட்ல இருந்து சில்லற விழுந்துருச்சு, சில்லற தேடிட்டு இருக்காரு. இப்ப இதை விட ஒரு கேவலமான ஒரு எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சரை தமிழ்நாட்டு வரலாற்றில் இல்லமா, இந்திய வரலாற்றில் இல்ல, உலக வரலாற்றிலே யாரும் பார்த்தது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு முதலமைச்சரை இப்படிதான் அவர் முதலமைச்சர் ஆனாரு. இதுக்கு சொன்னா இப்போ பெருமையா வேற சொல்றாரு. அத பத்திரிகையாளர் போய் கேக்குறாங்க, என்னங்க உதயநிதி வந்து நீங்க வந்து தவழ்ந்து போன போட்டோ காட்டுறாரு, போய் இப்படி பண்ணிருக்கீங்களே அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன தெரியுமா பதில் சொல்றாருமா? ஆ, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இன்னைக்கு காங்கிரஸ் பேர் இயக்கம் இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்கம்மா. கண்டிப்பா காங்கிரஸ் பேர் இயக்கம் இது ஒன்றிய அரசோட திட்டமா, அவங்க தான் காசு கொடுக்கணும். அதாவது தமிழ்நாட்டுக்கு குறைச்சிட்டாங்க. இப்போ காங்கிரஸ் பேர் இயக்கம் இப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க, 100 நாள் காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆட்சிக்கு வந்ததுன்னா 100 நாள் 150 நாள் உயர்த்தி 400 ரூபா உங்களுக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு தரேன்னு சொல்லி ஊக்கத்தொகையாக தரேன்னு சொல்லி காங்கிரஸ் பேர் இயக்கம் இப்பதான் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் இப்பதான் அறிவிச்சிருக்கிறார். 10 நிமிஷம் முன்னாடி அதை பார்த்துட்டு தான் வரேன்.
அதை போய் பாருங்க. காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கை பாருங்க, திமுக கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை பாருங்க. இப்போ நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சரானாங்க. அதாவது இந்தியாவிலே ஒரு முன்னாள் முதலமைச்சர் கொஞ்சம் கூட ஒரு வெக்கம் சூடு சொரணம் இல்லாம கேட்கறாங்க, பத்திரிகையாளர் கேட்கறாங்க, என்னங்க நீங்க இப்படி முதலமைச்சர் ஆயிட்டீங்கன்னு. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, ஆமா அதுல என்ன தப்பு இருக்கு, நடுவுல 3 சேர் இருந்துச்சு, ஒரு டேபிள் இருந்துச்சு, நான் எப்படி அவங்க காலில் போய் விழுறது, அதனாலதான் நான் தவிர்த்து போனேன் அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்க இல்லாம சூடு சொரணம் இல்லாத ஒரு கேடு கெட்ட வெக்கங்கெட்ட முன்னாள் முதலமைச்சர் தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி. அவர் தமிழ்நாட்டு அவர் செய்யாத துரோகம் கிடையாதுமா. அதாவது அந்த அம்மா சசிகலா அம்மாவோட காலை பிடிச்சி முதலமைச்சராகி அந்த அம்மா ரயிலுக்கு அடுத்த நிமிஷம் கேள்வி கேட்டாருமா, யார் இந்த சசிகலா, நீயா என்ன முதலமைச்சர் ஆக்கணும்னு கேட்டாருமா. அவரு சசிகலாவுக்கும் நம்பிக்கை துரோகி, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் நம்பிக்கை துரோகி. ஏன்னா இந்த 10 வருஷத்துல பாஜகவோட சேர்ந்துகிட்டு தமிழ்நாட்டுடைய அனைத்து மாநில உரிமைகளையும் ஒன்றிய அரசு கிட்ட அடகு வச்சவர் தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி. நாம தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆனாங்க, உங்களுக்கு தெரியும். ஆன உடனே பல வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. கொடுத்த முதல் திட்டம் தேர்தல் பயங்கரமான கடும் நிதி நெருக்கடி, அதிமுக கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டான். ஆனா நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, ஆட்சிக்கு வந்தோடனே 5 கையெழுத்து போட்டார். அதுல முதல் கையெழுத்து உங்களுக்கு தெரியும், உங்களுக்கான கையெழுத்து என்ன கையெழுத்து, மகளிருக்கான கட்டணம் இல்லா பேருந்து திட்டத்தை கொடுத்தாரா இல்லையா, உபயோகப்படுத்துறீங்களா இல்லையா. தினமும் எங்க பார்த்தாலும் பிங்க் பஸ் தான் ஓடுது. இப்ப தலைவர் பேரை சொல்லி தான் கூப்பிடுறாங்க, அது பிங்க் பஸ் கூப்பிடுறது இல்ல. என்னன்னு சொல்றாங்க, தலைவர் பேரை சொல்லி செல்லமா ஸ்டாலின் பஸ் கூப்பிடுறாங்க. அதுல 460 கோடி பயணங்களை நீங்க மேற்கொண்டிருக்கீங்க இந்த 3 வருஷத்துல. தஞ்சாவூர் மாவட்டம், இந்த திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் இந்த ஸ்டாலின் பஸ் திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 3,07,000 பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்குமா. இதுதான் வரேன், அடுத்து வரேன், ஒன்னொன்னா வரேன். எடுத்தோடனே உனக்கு 1000 ரூபாய் வேணும், எடுத்தோடனே கவுண்டிங் போனோம், ஓட்டெல்லாம் போட மாட்டீங்க. வர ஒன்னொன்னுக்கும் விளக்க வச்சிருக்கேம்மா, ஒன்னொன்னுக்கும் விளக்க வச்சிருக்கேன், புள்ளி விவரம் வச்சிருக்கேன், சொல்றேன். விடியல் பயணம் இது இப்ப நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பிங்க் பஸ் கூப்பிடுறது இல்ல, தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் கூப்பிடுறாங்க. அதே மாதிரி இன்னொரு திட்டம், இப்போ இந்த திட்டத்தை கர்நாடகா மாநிலத்திலும் தெலுங்கானா மாநிலத்திலையும் இது விரிவுபடுத்திருக்கிறாங்க. எந்த திட்டத்தை, நம்முடைய மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து திட்டத்தை. அதே மாதிரி இன்னொரு திட்டம் தலைவர் கொண்டு வந்த திட்டம் தான் புதுமை பெண் திட்டம். பெண்கள் கல்லூரிக்கு போய் படிக்கணும், பெண்கள் படிச்சு தன்னுடைய சொந்த காலில் நிக்கணும், சம்பாதிக்கணும்னு பெண்கள் அரசு பள்ளியில படிச்சு கல்லூரிக்கு போனா அவங்களுக்கு ஊக்கத்தொகையாக, கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபாய் அவங்களுடைய வைப்பு தொகையில பேங்க் அக்கௌண்ட்ல வைக்கப்படுது. இப்படி இந்த திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் 4,250 மாணவிகளுக்கு மாதம் தோறும் 1000 ரூபாய் கல்வி உரிமை தொகை வழங்கப்படுகின்றது, கல்வி ஊக்கத்தொகை. அதே மாதிரி அடுத்தது முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். காலையில சீக்கிரம் எந்திரிச்சு வேலைக்கு போற பெற்றோர்கள் காலைல குழந்தைக்கு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது, சமைச்சு சாப்பாடு ஊட்டுறதுக்கு போய் அமைச்சிருவாங்க, அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு அமைச்சு நீ மதிய உணவு திட்டத்தில் சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிடுவாங்க. ஆனா பெற்றோர்கள் இனிமே அந்த வருத்தம் இருக்கக்கூடாதுன்னு தலைவர் அவர்கள் இந்தியாவிலேயே முதன்முறையா ஏற்படுத்தினதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இந்தியாவிலே முதல் முறை நம்முடைய தலைவர் அவர்கள் தான் அறிவிச்சாங்க. இப்போ பெற்றோர்கள் வாழ்த்தி அனுப்புறாங்க, என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்காரு, என் குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போனா வெறும் வயிற்றுல இருக்க மாட்டான், அவன் நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்குன்னு நம்முடைய பெற்றோர்கள் வாழ்த்துறாங்க. எல்லாம் கேட்கறாங்கல்ல, என்ன திராவிட மாடல் அரசுனா என்னன்னு. ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே எடுத்துக்காட்டா இருக்கிறது தான் திராவிட மாடல் அரசு. இப்போ தெலுங்கானா மாநிலம், கர்நாடகா மாநிலத்திலையும் இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அதாவது அமெரிக்கா மாதிரி பெரிய நாடுமா கனடா, கனடா நாட்டுடைய மந்திரி, பிரதம மந்திரி, பிரைம் மினிஸ்டர், அவர் பேரு திரு ஜஸ்டின் ட்ரூடோ. அவர் 2 நாளுக்கு முன்பு அறிவிச்சிட்டாரு, தமிழ்நாட்டில் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு, அதனால கனடா நாட்டிலேயே நான் இந்த முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை கொண்டு வரேன்னு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, உலக நாடுகளுக்கே எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அடுத்து நீ கேட்டதுக்கு வரேம்மா, வந்துட்டேம்மா. முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார், தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் மாதம் 1000 ரூபாய் மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கொடுக்கப்படும் சொன்னாங்க, ஒத்துக்கிறேன். அப்போ எதிர்கட்சியெல்லாம் என்ன சொன்னாங்க,
கண்டிப்பா கொடுக்க முடியாது, நிதி நெருக்கடின்னு சொன்னாங்க. ஆனா சென்ற செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள்ல அந்த திட்டத்தை ஆரம்பிச்சார். அந்த திட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 மகளிர் விண்ணப்பிச்சாங்க. இப்ப அது சரி செய்யப்பட்டு வெரிபிகேஷன், அது ஒரு சாதாரண ப்ராசஸ் கிடையாதுமா. 1,60,00,000 மகளிருக்கு கொடுக்கணும்னா அது எவ்வளவு வெரிபிகேஷன் இருக்கு, எவ்வளவு சரிபார்ப்பு இருக்கு, எவ்வளவு வேலைகள் இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாசமும் செப்டம்பர் மாசத்திலிருந்து இந்த மாசம் வரைக்கும் ஒரு மாசமும் 15ஆம் தேதி ஆனா டான் 1000 ரூபாய் அந்த 1,16,00,000 மகளிருக்கு நம்முடைய தலைவர் கொடுத்துட்டு இருக்கிறார். நான் சொல்றேன், கண்டிப்பா சில குறைகள் இருக்கு, அது சரி செய்யப்பட்டு தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் கண்டிப்பாக இன்னொரு 5-6 மாதங்கள்ல நம்முடைய தலைவர் அவர்கள் தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் 1,60,00,000 மகளிருக்கும் கண்டிப்பாக 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுப்பார். தகுதியுள்ள மகளிருக்கு கண்டிப்பாக கொடுப்பார். அதுக்கு இந்த மாவட்டத்தில் சொல்றேன், திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழே இந்த மாவட்டத்தில் மட்டும் எத்தனை பேர் தெரியுமா மகளிர் உரிமை தொகை வாங்குறீங்க? 2,45,000 மகளிர் மாசம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. எங்கம்மா கேள்வி கேட்ட அந்த அம்மா எங்க? இந்த 2,45,000 மகளிர் வாங்கிட்டு இருக்காங்கம்மா. உங்களுக்கும் விரைவில் கண்டிப்பா அது வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு தகுதி இருந்தா கண்டிப்பா தலைவர் கொடுப்பார். நம்பிக்கை இருக்கா? இதெல்லாம் நாம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள், நாம என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர போறோம்னு சொல்றோம், நாம இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா என்ன சொல்றாங்க, ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 10 வருஷமா இந்தியாவை ஆண்டுட்டு இருக்கார். 10 வருஷமா தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சாரா? 10 வருஷமா தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சாரா? வந்து எட்டி பார்த்தாரா? தேர்தல் மட்டும் வருவாரு. இப்ப கடந்த 15 நாளா இங்கதான் சுத்திட்டு இருக்காரு, இங்கேதான் சுத்திட்டு இருக்காரு. அடுத்து இன்னும் 2 நாள்ல வராராம். நான் சவால் விடுறேன், திரு ஒன்றிய பிரதமர் அவர்களே, நீங்க தமிழ்நாட்டிலே வந்து குடியிருந்தாலும் தங்கினாலும் உங்களால் தமிழ்நாட்டு ஒரு தொகுதியில கூட ஒன்றிய பாஜக அரசு, உங்களுடைய பாஜக கட்சி ஒரு தொகுதியில கூட என்னுடைய தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்க மாட்டாங்க. எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் சுயமரியாதை மிக்க மக்கள். எங்களுக்கு நீங்க மரியாதை கொடுத்தா நாங்க மரியாதை கொடுப்போம். எங்களுக்கு மரியாதை குறைவா கொடுத்தீங்கன்னா, எங்களை தரம் தாழ்ந்து நடத்துனீங்கன்னா உங்களை தூக்கி போட்டு மிதிப்போம். அதத்தான் 2019ஆம் ஆண்டு நாம செஞ்சோம். 40 தொகுதியில புதுச்சேரி தமிழ்நாடு 40 தொகுதியில 39 தொகுதி ஜெயிச்சோம். அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி இப்ப சொல்றாரு, அதாவது நம்ம போட்டி போடுறோம், திமுக கூட்டணி, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இந்தியா கூட்டணின்னு பேர்ல தனியா போட்டி போடுது. பாஜகவோ இன்னொரு கட்சியோ தனியா கூட்டணி போட்டு அவங்க போட்டி போடுறாங்க. அதிமுக யாரோட கூட்டணியில் இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியல. தினம் ஒரு கட்சி வருது, ஒரு போகுது. நேற்று அவர் கேட்கிறாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? இன்னும் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, திமுக கூட்டணி தலைவரை பார்த்து கேட்கிறாரு, இன்னும் குழந்தையே பிறக்கல, அதுக்குள்ள ஏன் பேர் வைக்கணும், யார் உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு கேட்கிறாரு. நான் திருப்பி கேட்டா உங்களால பதில் சொல்ல முடியுமா? சொல்லுவாரு, மோடின்னு சொல்லுவாரு. வேற யார் பேரை சொல்லுவாரு? வேற யார் பேரை சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? எங்களுக்காவது குழந்தை தான் பிறக்கல, உங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஏன்னா நீங்க பிஜேபியோட வச்சிருக்கிறது கள்ளக்காதல். நான் இப்போ 2019ஆம் ஆண்டு வந்தாருமா, நான் மோடி ஒரு செல்ல பேர் வச்சிருக்கேம்மா. தப்பான பேர்லாம் கெட்ட பேர் தான், கெட்ட வார்த்தை எல்லாம் கிடையாது. சரிம்மா பாட்டிமா தண்ணி கொடுங்க. அவருக்கு ஒரு செல்ல பேர் வச்சிருக்க. உங்ககிட்ட எல்லாம் நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், நீங்க இனிமே எல்லாருமே அவரை அந்த பேரை சொல்லிதான் கூப்பிடணும், சரியா? இதுதான் நம்முடைய ஒன்றிய பிரதமருக்கு நம்ம வச்சிருக்கக்கூடிய செல்ல பேர். என்னது? இனிமே அவரை என்னன்னு கூப்பிடணும்? மிஸ்டர் 29 பைசா. மரியாதையை கூப்பிடுங்க, செல்லா காசுதான். ஆனா இனிமே அவரை மிஸ்டர் 29 பைசா தான் நம்ம கூப்பிடணும். ஏன்னு ஒரு காரணமும் சொல்லிடுறேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, நாம ஒன்றிய அரசுக்கு ஜிஎஸ்டி வரியா தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் ₹1 கட்டுறோமா? குட்ஸ் அண்ட் சேல்ஸ் டாக்ஸ் ₹1 கட்டுறோம். ஆனா நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு திரு 29 பைசா எவ்வளவு தெரியுமா திருப்பி தராரு? நாம கொடுக்கிறது ₹1 ஒன்றிய அரசுக்கு, திருப்பி அவர் நமக்கு எவ்வளவு தெரியுமா தராரு? வெறும் 29 பைசா. ஆனா பாருங்க, உத்தரப்பிரதேச மாநிலம், அது பாஜக ஆளுகின்ற மாநிலம். அங்க முதலமைச்சர் பேர் திரு யோகி ஆதித்யநாத், சரியா? அவங்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்கம்மா. அவங்களும் ₹1 கட்டுறாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராங்க? சரி, ஒன்றிய அரசு 29 பைசா எவ்வளவு தெரியுமா தராரு? ₹3. நமக்கு எவ்வளவு தராங்க?
அதே மாதிரி பீகார் மாநிலமா, அதுவும் பாஜக ஆளுகின்ற 29 பைசா அந்த கட்சி ஆளுகின்ற மாநிலம். அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பேரு திரு நிதிஷ்குமார். அவங்களும் அந்த மாநில மக்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க. 1 ரூபா கட்டினா அவங்களுக்கு எவ்வளவு தெரியுமா திருப்பி தராங்க? 7 ரூபா. நமக்கு எவ்வளவுமா? பீகாருக்கு 7 ரூபா. 1 ரூபா கொடுத்தா, உத்தரப்பிரதேசத்துக்கு 3 ரூபா 1 ரூபா கொடுத்தா, ஆனா தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இழிச்சு வாய். யாரோட பணத்தை தூக்கி கொடுக்கிறாரு? தமிழ்நாட்டு மக்கள் கட்டி இருக்கக்கூடிய நம்ம வரி பணத்தை தூக்கி அவர் ஆளுகின்ற பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்ல, மொழி உரிமை, வரி உரிமை, கல்வி உரிமை, அனைத்து உரிமைகளையும் பறிச்சாச்சுமா. இதையெல்லாம் மீட்டெடுக்கணும்னா நீங்க வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு முரசொலி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? அதாவது முத்தமிழர் கலைஞருக்கும் முரசொலிக்கும் இருக்கிற தொடர்பு உங்களுக்கு தெரியும். கலைஞர் எப்பவுமே சொல்லுவார், என்னுடைய பிள்ளைகள்லயே எனக்கு செல்ல பிள்ளை மூத்த பிள்ளை யாருன்னா முரசொலின்னு தான் சொல்லுவார். அந்த பேர் கொண்ட வேட்பாளருக்கு நான் வாக்கு கேட்கறதுல பெருமை அடைகின்றேன். அதே மாதிரி கலைஞர் அவர்கள் தினமும் காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வாக்கிங் எல்லாம் போயிட்டு எல்லா பேப்பரையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உடன்பிறப்புகளுக்கு கடிதம் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் மத்தவங்க எல்லாம் சந்திப்பார். குடும்பத்தினரா இருந்தாலும் சரி, கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி, முதல்ல அவரை போய் பார்த்தா என்ன தெரியுமா கேட்பாரு? முரசொலி படிச்சியா? இன்னைக்கு காலையில் நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேனே, ஒரு கட்டுரை எழுதியிருக்கேனே, முரசொலி படிச்சியான்னு கேட்பார். இதுக்கு பயந்துகிட்டு குடும்பத்தராலும் சரி, கட்சிக்காரனா இருந்தாலும் சரி, மாவட்ட செயலாளரும் சரி, அமைச்சராலும் சரி, காலையில தலைவரை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி முரசொலி ஒரு வாட்டி முழுசா படிச்சுட்டு தான் போக முடியும். இல்லைன்னா கேள்வி கேட்பாரு. அப்படிப்பட்ட கலைஞருடைய செல்ல பிள்ளை மூத்த பிள்ளை தான் முரசொலி. அந்த பேர் கொண்ட வேட்பாளர் முரசொலிக்கு வாக்கு கேட்டு நான் இங்க வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்ல, அதே மாதிரி 1942ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட முரசொலிக்கு அப்ப கலைஞர் உயிரோடு இருந்தார்மா. 2006ஆம் ஆண்டு என்ன முரசொலிக்கு நிர்வாக மேலாண்மை இயக்குனர், மேனேஜிங் டைரக்டர் என்ற பொறுப்பை கலைஞர் அவர்களே என்ன கூப்பிட்டு என்ன அந்த பொறுப்பை ஏத்துக்க சொன்னார். அத கிட்டத்தட்ட 11 வருஷம் முரசொலியை நான் தான் பாத்துக்கிட்டேன். அந்த உரிமையில இந்த முரசொலி என்ற பெயர் கொண்ட வேட்பாளருக்கு வாக்கு கேட்டு நான் வந்திருக்கிறேன். அதே போல முரசொலியுடைய 75வது ஆண்டு பவள விழா ஆண்டு, அதை நாம இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து முக்கிய மூத்த பத்திரிகையாளர் ஆசிரியர்கள் எல்லாம் வர வச்சு சென்னையில ஒரு மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சி. அப்ப நம்ம எதிர்கட்சி கலைஞர் உயிரோடு இருந்தாரு. கலைஞர் தொலைக்காட்சியில நேரிலே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். அனைத்து பத்திரிகையாளரும் வந்தாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர்கள். அப்போ அந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தியவர் இப்ப நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள். அந்த நிகழ்ச்சியை முன்னிலையில நடத்தி காட்டியது இந்த உதயநிதி. அந்த உரிமையோடு உங்ககிட்ட நான் திரு முரசொலி அவர்களுக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். இப்ப அந்த முரசொலியை தான் நம்முடைய தலைவர் அவர்கள் உங்களிடத்துல ஒப்படைச்சிருக்காரு. நான் சொல்றேன், சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதி, புதுச்சேரி தமிழ்நாடு 40 தொகுதியில 39 தொகுதி ஜெயிச்சோம். தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. என்ன அங்கீகாரம்? இந்தியாவிலே 3வது பெரிய கட்சி திமுக என்ற அங்கீகாரத்தை கொடுத்தது தமிழ்நாட்டு மக்கள் நீங்க தான். இப்ப இந்த முறை ஜூன் 3ஆம் தேதி நம்முடைய டாக்டர் கலைஞருடைய 101வது பிறந்த நாள். ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. நம்ம டாக்டர் கலைஞருக்கு இதை விட சிறந்த பிறந்த நாள் பரிசை கொடுக்க முடியுமா? 40க்கு 40 தொகுதி ஜெயிச்சு கலைஞருடைய பாத மலர்கள் வெற்றியை வைக்க முடியுமா? முடியாதா? வைக்க போறமா வேணாமா? கண்டிப்பா வச்சாகணும். என்னோட ஆசை, என்னோட ஒரே ஆசை தான், 40க்கு 40 ஜெயிக்க போது உறுதி. ஆனா என்னோட ஒரே ஆசை, என்னோட ஒரே வேண்டுகோள், உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கொள்வது ஒன்னே ஒண்ணுதான். தமிழ்நாட்டிலே அதிகமான வாக்கு வித்தியாசத்துல இந்த திரு முரசொலி அவர்கள் இங்கு ஜெயிக்கணும். ஜெயிச்சாச்சா? தமிழ்நாட்டிலேயே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நீங்க அவர் ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? நான் இன்னைக்கு பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அடுத்து நாகப்பட்டினம், மயிலாடுதுறைன்னு அடுத்தடுத்த தொகுதிக்கு போயிடுறேன். ஆனா அடுத்து இருக்க போறது வெறும் 12 நாட்கள் தான். 19ஆம் தேதி தேர்தல், 17ஆம் தேதி 5 மணியோட முடிஞ்சது, பிரச்சாரம் முடிஞ்சது. நான் அடுத்த தொகுதிக்கு போயிடுவேன். ஆனா நீங்க இங்க இருக்க போறீங்க. அடுத்த 12 நாட்கள் மிக மிக முக்கியமான நாட்கள். நீங்க அத்தனை பேரும் பொறுப்பெடுத்துக்கணும். ஒரு வாக்காளரா சந்திக்கணும், ஒரு குடும்பமா சந்திக்கணும், ஒரு வீடா போய் ஏறி இறங்கணும். நீங்க பொறுப்பெடுத்துக்கணும். இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த தெருவுக்கு நாங்க பொறுப்பு. நாங்க போய் பிரச்சாரம் பண்ணி ஏன் திரு முரசொலி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்கணும், ஏன் ஒன்றிய பாஜக அரச மோடி அரச விரட்டி அடிக்கணும்ன்ற பிரச்சாரத்தை அடுத்த 12 நாட்கள் நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயம் திரு முரசொலி அவர்கள் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க போறது உறுதி. செய்வீங்களா?
சென்ற 2021ஆம் ஆண்டு அடிமைகளை விரட்டி அடிச்சோம். அடிமைகளை விரட்டி அடிச்சு தமிழ்நாட்டுக்கே நம்முடைய கழக தலைவர் அவர்கள் ஒரு விடியல் ஆட்சியை கொடுத்தாங்க. இப்ப நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அடிமைகளுடைய ஓனர்ஸ், ஏஜென்ட் அவர்களையும் விரட்டி அடிச்சு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு விடியல் ஆட்சியை கொடுத்து, நீங்க தமிழ்நாட்டு மக்கள் நீங்க யார முடிவெடுக்கிறீங்களோ, நம்ம தலைவர் யார கை காட்டுறாரோ அவர் தான் அடுத்த பிரதமர் அப்படின்ற வழியை ஏற்படுத்தணும்னா நாம 40க்கு 40 ஜெயிச்சு இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியா நாம இருக்கணும். செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா கேட்கணும்னா முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். ஆதரிப்பீர் உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். உங்கள் வேட்பாளர் முரசொலி அவர்களை வெற்றி பெற செய்வீர். நன்றி, வணக்கம். உங்க கடமை செய்வீங்களா? நன்றி, நன்றி, நன்றி.